அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, 2025க்கான குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏக்கு 2த்துக்குமே சேர்த்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 15/7/2025 வந்து அப்ளிகேஷன் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் குடுக்குறாங்க. ஸோ அன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்றவங்க எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அதாவது நீங்க இந்த அப்ளிகேஷன் போடும்போது, ஏதாவது நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்டின்னா, நீங்க வந்து அத கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு டைம் குடுப்பாங்க. அந்த டேட் தான் இது. ஸோ ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் குடுப்பாங்க. ஸோ அந்த டைம்க்குள்ள நம்ம வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரிலிமினரி எக்ஸாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 28/9/2025 அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்க போறோம் அன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 9:30லேருந்து 12:30 மணி வரைக்கும் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிலிமினரி எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட் பொறுத்து தான் வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம் டேட் வந்துட்டு அவங்க வந்து குடுப்பாங்க. அத நம்ம வந்து இந்த வெப்சைட்லயே நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் போட முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இத பண்ண தேவையில்ல. ஏன்னா டைரக்ட்டா வந்து அப்ளை பண்ணிடலாம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்துட்டு அதுக்கு உண்டான ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடி பார்த்துட்டோம். அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாரஸ்டர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்டருக்கான ஜாபும் இருக்கும். ஸோ நீங்க வந்து 2க்குமே வந்து அப்ளை பண்ணி குரூப் 2க்கும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்டர் 2க்குமே சேர்த்து நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே, அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ நீங்க அந்த ஆப்ஷன்ஸ நீங்க வந்து சூஸ் பண்ணணும். நீங்க வந்து 2க்குமே வந்து நான் வந்து அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க வந்து 2க்குமே வந்து சூஸ் பண்ணணும். அது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போதே நீங்க வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேண்ட் ஐட்டம்ஸ் அதாவது நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்னென்னலாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, புக்ஸு, ரஃப் ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக் இந்த மாரி எந்த ஒரு பொருளுமே நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. மேப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் ரூல்ஸ், புக்ஸ், நோட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லூஸ் ஷீட்ஸு, அது ஒயிட் பேப்பர் இந்த மாரி எதுவுமே நீங்க வந்து எடுத்துட்டு போகக்கூடாது ஹாலுக்குள்ள. நீங்க அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்கள வந்து நாங்க வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டோம். உங்கள வந்து வெளியில அனுப்பிச்சுருவோம் அப்படின்ற மாரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வார்னிங்ஸ் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யார் எந்த ஒரு ஏஜென்ட் மூலியமாவும் நீங்க வந்து இந்த எக்ஸாம் எழுத வரக்கூடாது. அதாவது நாங்க வந்துட்டு இந்த ஆள்கிட்ட காசு குடுத்துருக்கோம். அந்த மாரி சீட்டிங் பண்றவங்க யார்கிட்டயுமே வந்துட்டு ஏமாறாதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸ்ல தான் இந்த எக்ஸாம் நடக்கும். டைரக்ட்டா வந்து எக்ஸாம் எழுதும் மூலமா தான் நாங்க வந்து செலக்ட் பண்ண போறோம். யாருமே வந்து சென்டர்ல வச்சு, ஆள வச்சு இந்த மாரி செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத வார்னிங்கா வந்து குடுத்துருக்காங்க. யார்கிட்டயும் ஏமாறக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டும் அதுக்கேத்த மாரி வேக்கன்சி அதாவது என்னென்ன போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கு, அதுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 வேக்கன்சி இருக்கு. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 18 பிரகாரம் வந்து சேலரி வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புரொஹிபிஷன் ஆஃபீசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் புரொஹிபிஷன் ஆஃபீசர், சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தந்த டிபார்ட்மெண்ட் அதாவது இந்த 2 போஸ்டிங்குமே வந்து வேற வேற டிபார்ட்மெண்ட்ல வந்து குடுத்துருப்பாங்க. பாருங்க. கிரேட்டர் சென்னை போலீஸ்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த ஒரே போஸ்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்டர். ஃபாரஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஏரியாலயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்டர் இன்னும் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க வந்து ஜாப் வேக்கன்சி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 50 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஏ இதுல வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைசர், ஜூனியர் சூப்பர்டென்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கிரேட் 3 அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால அதாவது சென்னை, கடலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதுரை இந்த மாரி ஏரியால இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டாக்ஸஸ்ல உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 31 போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. இந்த குரூப் 2 ஏக்கு வந்து மொத்தம் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, 595 வேக்கன்சி இருக்கு. ஸோ, அத நம்ம வந்து பார்த்துக்கணும். நீங்க வந்து எந்த போஸ்டிங் வந்துட்டு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்டிங்க்கு ஏத்த கோடு வந்து நீங்க வந்து பார்த்துக்கணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது, நீங்க அந்த கோட பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க.
அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்ட பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட்டு வந்து குரூப் 2க்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து குரூப் 2ல வந்துட்டு ஜெனரல் கேட்டகரிக்கு வந்துட்டு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏஜ் லிமிட் வந்து இருக்கு. ஸோ புரொஹிபிஷன் ஆஃபீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் வந்து 22 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 32. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங் வந்துட்டு யாருக்கு வந்து ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்து 50 ஏஜ் வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து குடுத்துருக்காங்க. டிஸ்பியூட்டட் விடோ அவங்களுக்கு வந்து எந்த ஏஜ் லிமிட்டும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசு இருந்தாலே போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 32ம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பக்கத்திலேயே வந்து குடுத்துருக்காங்க. பக்கத்திலேயே டேபிள் போட்டு குடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பியூட்டட் விடோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பியூட்டட் விடோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோ ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஏஜா இருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மாத்திரம் தான் ஏஜ் லிமிட் வந்து டிஸ்பியூட்டட் விடோ இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்டருக்கு 37 வயசு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கீழ வந்து பாருங்க, குரூப் 2ஏக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசு வந்து மினிமம் வந்து குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 32 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. எந்த போஸ்டிங் அப்படின்னு குடுத்துருக்காங்க, ஃபார் ஆல் போஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே மத்தபடி அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசரும், இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர தவிர்த்து மிச்ச எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மினிமம் வந்து ஏஜ் வந்து 18 வயசாவும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32 வயசாவும் இருக்கணும். இதுல வந்து ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 42 வயசு வந்து தாண்டி இருக்கக்கூடாது. இதுல எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா, அவங்க வந்து 50 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. டிஸ்பியூட்டட் விடோ இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஏஜ் லிமிட்டும் இல்ல. அவங்க வந்து தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் அவங்களுக்கு மாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் வந்து 25 வயசாவும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு தாண்டி இருக்கக்கூடாதும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து 47 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 50 வயசு வந்து தாண்டி இருக்கக்கூடாது அப்டின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல வந்து அதாவது ஜெனரல் கேட்டகரிய தவிர்த்து அதாவது பிசி, எம்பிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசிஎம் அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாரி கேட்டகரி எல்லாருக்குமே வந்துட்டு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் குரூப் 2ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, புரொஹிபிஷன் ஆஃபீசர் இந்த மாரி கேட்டகரிக்கு எல்லாமே பாருங்க, மினிமம் ஏஜ் வந்து 22 வயசாவும், இந்த மாரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இல்ல. ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாரி வந்து அவங்க ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. அத நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்டருக்கு வந்து 21 வயசு மினிமம் வந்து குடுத்துருக்காங்க. மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பாருங்க, இங்க ரிஜிஸ்டர தவிர்த்து மித்தி எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசு மினிமம் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் குடுத்துருக்காங்க. ஸோ நோ ஏஜ் லிமிட் அதாவது எந்த ஏஜ் லிமிட்டா இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து இல்ல. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏஜ் வந்துட்டு 37 குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாட் அப்ளிகபிள்னு குடுத்துருக்காங்க. அதாவது பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்துட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்றத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க இங்க நாட் அப்ளிகபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து இருக்கு. ஸோ 37 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிஸ்பியூட்டட் விடோவா 37 வயசு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்ல அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 4 போஸ்ட்டுக்கு மாத்திரம் தான் அவங்க வந்து ஏஜ் லிமிட்டும் அந்த மாரி குடுத்துருக்காங்க. மத்த எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்துட்டு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும். மத்தபடி மத்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இல்ல. நீங்க எந்த ஏஜ் லிமிட்டா இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே. அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 2 ஏக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர தவிர்த்து மத்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசாவும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதாவது எந்த ஏஜ் லிமிட்டா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசருக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆயிருக்கணும். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் இல்ல. அவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக உங்களுடைய 10த் மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா 12த் மார்க் ஷீட் நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இதுல மென்ஷன் பண்ணல இந்த மார்க் ஷீட்ல அப்படின்னா, நீங்க வந்து டிசியோ அல்லன்னா பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது பார்த்தீங்கன்னா, டிகிரி மார்க் ஷீட்டோ நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எம்.ஏ டிகிரி இன் சோசியல் ஒர்க் அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் மெட்ராஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க் இதுல நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, எம்.ஏ டிகிரி அப்ளைட் சைக்காலஜி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, லேபர் வெல்ஃபேர் ஒர்க் பாம்பே அல்லது சேவியர் லேபர் ரிலேஷன் இன்ஸ்டிடியூட் பீகார் இதுல வந்து நீங்க வந்து டிப்ளமோ 2 வருஷம் நீங்க கோர்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து இந்த ஸ்கூல் அதாவது இந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க வந்து படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் பரோடால வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் ஒர்க்ல நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பெர்சனல் மேனேஜ்மென்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அண்ட் லேபர் வெல்ஃபேர் அவார்ட் இதுல வந்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிஜி டிப்ளமோ படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஒர்க் எஜுகேஷன்ல எம்ஏ டிகிரி படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஷார்ட் சர்வீஸ்ல ரிலீஸ் ஆனாங்களோ, அதாவது ரெகுலர் கமிஷனர் ஆஃபீசர்ஸ், எமர்ஜென்சி கமிஷனர் ஆஃபீசர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதர் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர் அதாவது டிஃபரண்ட்லி ஏபிள்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கவர்ன்மென்ட்டால அங்கீகரிக்கப்பட்ட காலேஜ்ல நீங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஃபரண்ட்லி ஏபிள்டு போஸ்ட்க்கும், டிஃபரண்ட்லி ஏபிள்டு போஸ்ட் 2 போஸ்ட்டுக்குமே வந்து ஒரே கல்வி தகுதி தான் வந்து கேட்டிருக்காங்க. அத நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, புரொஹிபிஷன் ஆஃபீசர் இந்த ஜாப் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதுக்கும் வந்து டிகிரி கம்ப்ளீட் இருந்தா போதும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சோசியாலஜி டிகிரியோ அல்லது சைக்காலஜி டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு வந்து சோசியல் ஒர்க்ல ஒரு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு அப்படின்றவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிப்ளமோ இன் சோசியல் சர்வீசஸ்ல நீங்க வந்து சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்துட்டு என்னென்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா, நீங்க வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அத தவிர்த்த டிகிரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணல. வேற கோர்ஸ் வந்து படிச்சிருக்க அப்படின்னா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எந்த மாரியான கோர்ஸ் நீங்க படிச்சிருந்தா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே எந்த போஸ்ட் வேணாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது வந்து நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கணும். நீங்க வந்து எந்த போஸ்ட் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்ட்க்கு ஏத்த மாரி பாருங்க. நீங்க வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க அந்த போஸ்ட்க்கு வந்து டைரக்ட்டா அப்ளை பண்ணலாம். இல்ல நான் வேற கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் அப்டின்னா, நீங்க வந்து அந்த போஸ்ட்க்கு ஏத்த மாரி பாருங்க. ஸோ நீங்க படிச்ச கோர்ஸ் அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்டின்னு பாருங்க. அந்த மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து அந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, குரூப் 2ஏக்கும் அதே மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணலாம். எந்த டிகிரியா இருந்தாலும் ஓகே அப்டின்னு தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. டிகிரி வந்து மென்ஷன் பண்ணல. அதாவது டிகிரி வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். அப்டின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் 2ஏக்கும், குரூப் 2க்கும் அதே மாரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து வேற கோர்ஸ் நீங்க படிச்சிருக்கேன் அப்டின்னா, நீங்க வந்து அந்த போஸ்ட்க்கு ஏத்த மாரி நீங்க வந்து பார்த்துக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேற கோர்ஸ் படிச்சிருக்க அப்டின்னா, நீங்க வந்து அந்த கோர்ஸ் இருக்கா அப்டின்றத பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அதாவது நீங்க வந்து கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்க அப்டின்றதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10த், +2 நீங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அதோட மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இந்த மாரி நாங்க வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்க வந்து தாராளமா வந்து அப்லோட் பண்ணலாம் அப்டின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னு பார்த்தோம்னா, மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஃபாரஸ்டர தவிர்த்து மிச்ச எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது நீங்க வந்து போஸ்டிங் வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்டின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்டர் ஜாப்க்கு வந்துட்டு என்ன பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 163 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது அதர் தென் எஸ்டி. எஸ்டி இல்லாம மத்த எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 163 சென்டிமீட்டர் ஹைட்டும், எஸ்டியா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும்போது 79 குடுத்துருக்காங்க சென்டிமீட்டர். அதே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது கூடுதலா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் அண்ட் 3 ஜெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்துட்டு 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதாவது எஸ்டிய தவிர்த்து. எஸ்டியா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 145 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 74 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் நாலேட்ஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் நீங்க வந்து தமிழ் சப்ஜெக்ட்டா நீங்க வந்து எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்ல நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் ஓகே. நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் வந்து தமிழ் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்படி தமிழ் படிக்காதவங்க 2ண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட்ல நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிலிமினரி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ரூ. 100யும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 150 ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா, அதுக்கு ஒரு ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்துட்டு இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் தனி. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் தனியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சிலபஸும் இதிலயே வந்து இருக்கும். கீழ வந்து பாருங்க. ஸோ 55வது பேஜ்ல வந்துட்டு உங்களுக்கான சிலபஸ் இருக்கும். பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து என்ன சிலபஸ் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல வந்து எந்த மாரியான சிலபஸ், அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து எந்த மாரியான சிலபஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்குமே வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் நாங்க வந்து கேட்குறோம் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்ஸோட நம்மளுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. அத நம்ம வந்து சிலபஸ் வந்து நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து படிச்சுக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரியான சிலபஸ் அப்படின்றதையும் அவங்க வந்து குடுத்துருப்பாங்க. இதே நோட்டிஃபிகேஷன்ல. நீங்க வந்து அத வந்து பார்த்துக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு, நம்ம வந்து சிலபஸ வந்து படிச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு வாட்டி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லா ஒரு வாட்டி பார்த்துட்டு, நீங்க வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்றவங்க, அந்த டேட்க்குள்ள வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இத மத்தவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.